ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரம்யா குமார். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, தேங்காய் சட்னி வந்து டேஸ்ட்டாக எப்படி இட்லி தோசை இதுக்கெல்லாம் வந்து எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்காயை வந்து நல்லா துருவி எடுத்துக்கலாம். துருவ முடியலன்னா தேங்காய் நல்லா தோண்டி எடுத்துக்கோங்க. தோண்டி எடுக்கிறதுனா தொட்டியை விட்டு தேங்காயை தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். நான் வந்து துருவி எடுத்துக்கிறேங்க. இப்படி துருவி எடுக்கும்போது தேங்காய் வந்து நல்லா சீக்கிரமாக அரைப்பட்டுரும். மிக்ஸி இல்லைன்னா சீக்கிரமாக போயிருங்க. ஜார் வந்து சீக்கிரம் ரிப்பேர் ஆகிறதுக்கு ரீசன் வந்து இந்த மாதிரி ரொம்ப ஹார்டான பொருளெல்லாம் வந்து அப்படியே போட்டு கட் பண்ணாமல் போட்டு அரைக்கிறது தான் அதோட ரீசனே. அந்த மாதிரி போடாமல் தேங்காய் துருவி போட்டால் சீக்கிரமாக தேங்காய் சட்னி வந்து அரைச்சிரும். ஸோ அதுக்காக வந்து நான் நல்லா துருவி எடுத்துக்கிறேன். தேங்காயெலாம் இப்போ ரொம்ப ரேட் அதிகமாக ஆயிடுச்சுங்க. நாங்கள் கிராமத்தில் இருக்கிறதுனால தேங்காய் விலை கம்மின்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு இருக்குங்க. தேங்காய் சட்னிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்ன அப்படின்னா, 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன், பச்சை மிளகாய் 5 ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அதே அளவுக்கு கடலை சேர்த்தக்கூடாதுங்க. அதாவது வந்து இந்த கடலை வந்து வறுத்த கடலை அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடு. அதுக்கப்புறம் அதுக்கு பொட்டுக்கடலைங்கிற ஒரு பேரும் இருக்குங்க. இந்த மாதிரி கடலையை வந்து நான் எடுத்துக்கிறேன். நீங்களும் அந்த கடலை இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த கடலையை வந்து தேங்காயை விட 3/4 பாகம் போட்டால் போதும். அதாவது வந்து தேங்காய் அளவுக்கு 3/4 பாகம் போட்டிங்கனாலே கடலை போதுமானதாக இருக்குங்க. இல்லைன்னா வலுவலுன்னு இருக்க மாதிரி இருக்கும். தேங்காய் எவ்வளோ இருக்குது கடலை எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாங்க. ஒரு சிலர் வந்து லைட்டாக இஞ்சி, கொஞ்சமாக பூண்டு எல்லாம் போடுறாங்க. அதுக்கு பேர் தேங்காய் சட்னியே இல்லைங்க. இதெல்லாம் போடக்கூடாது, டேஸ்ட் வந்து மாறிடுங்க. இதை மட்டும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சை மிளகாய் வேணும்னா வெறும் பச்சை மிளகாய் மட்டுமே ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா வரமிளகாயும் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா சுத்தமாக பச்சை மிளகாயே சேர்க்காமல் வரமிளகாய் கூட போட்டு நம்ம வந்து மேக் பண்ணிக்கலாங்க. சூப்பராக இருக்கும். ரெண்டுமே டேஸ்ட் நல்லா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு. அவ்வளோதாங்க. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சட்னி எத்தனை பேருக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னா 3 பேர் 4 பேர் எடுத்துக்கலாங்க. இந்த சட்னி கூட ஏதாவது சட்னி செஞ்சிங்கன்னா இது அளவாக இருக்கும். இல்லைனா இதே மாதிரி 2 மடங்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதை ஒரு ஜாரில் நான் மாற்றிக்கிறேன். எல்லாத்தையுமே உப்பு வந்து நீங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாகவும் போட்டுறாதீங்க. கொஞ்சமாக போட்டு அரைச்சிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் வேணும்னா கூட இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நோவுன்னு அரைச்சிருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். கல்லில் அரைக்கிறதா இருந்தால் கூட அம்மியில் அரைச்சிக்கலாம். இல்லை ஆட்டுக்கல்லில் இருந்தால் ஆட்டுக்கல் கூட அரைச்சிக்கலாம். நான் மிக்சியில் தாங்க இப்போ அரைச்சி எடுக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க, கொரகொரப்பாக இல்லாமல். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் தேங்காய் சட்னி மட்டும் அரைச்சா சாப்பிட்டுக்குவாங்களா, இல்லை இது கூட மறுபடியும் ஏதாவது 2 சட்னி 3 சட்னி கேட்பாங்களான்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரர் என்ன சட்னி செஞ்சாலும் சரி தேங்காய் சட்னி மட்டும் இருந்தால் போதும் அவருக்கு. ஆனால் டெய்லியும் ரெகுலராக தேங்காய் சட்னியே எடுத்துக்கூடாது இல்லையா, எல்லாமே சேர்த்துக்கணும், உடம்புக்கு அதுதான் நல்லது. ஒன்று மட்டுமே அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்ப தப்புங்க. இதை நல்லா நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். கொரகொரப்பாக இல்லாமல் நல்லா நோவுன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதில் வந்து மெயின் மேட்ரு நம்ம சட்னி அரைக்கிறது இல்லைங்க, அதுக்கு தாளிப்பு நம்ம எப்படி தாளிக்கிறோமோ அதுதாங்க இதோட டேஸ்ட்டே.
இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிடாதீங்க. ஒரு சிலர் கடையிலலாம் சாப்பிடும்போது இந்த மாதிரி தான் அரைச்சி எடுக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி அரைச்சி எடுத்தால் சட்னியோட டேஸ்ட்டே நல்லா இருக்காதுங்க. நல்லா நைஸாக அரைச்சா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். காரம் எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் மிளகா சேர்த்துக்கோங்க. நான் சொல்கிற மாதிரி நிறையா சேர்த்துக்காதீங்க. ஏன்னா ஒரு சில மிளகா ரொம்ப காரமாக இருக்கும், ஒரு சில மிளகா சுத்தமாகவே காரம் இருக்காது. இவங்க இவ்வளோ தான் போட்டாங்க, என் மிளகா காரம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. உங்கள் வீட்டில் நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்க மிளகா யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அது எப்படி காரம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். இதுக்கு கருவேப்பிலையை வந்து நம்ம எப்படி இதுக்கு அதாவது தாளித்து கொட்டுறோமோ அதுதாங்க. அதாவது வந்து இதுக்கு கருவேப்பிலை தான் மெயின் இன்க்ரீடியண்ட்டே. அதுக்கு நம்ம எப்படி தாளித்து கொட்டுறோமோ அதுதான் இதோட டேஸ்ட்டை வந்து கரெக்டாக கொண்டு வருங்க. ஒரு சிலர் வந்து நான் எப்படி சட்னி அரைச்சாலும் நல்லாவே இல்லை, ஒரு ஸ்மெல்லாகவே இல்லை, ஒரு சிலர் அரைக்கிறதுலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குதுங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் அது அப்படி இல்லைங்க. இந்த மாதிரி தான் வந்து நம்ம கரெக்டாக அதை பக்குவமாக அரைச்சி எடுக்கணும். அதில் தான் அதோட டேஸ்ட்டே இருக்குங்க. நீங்கள் சேர்த்துற பொருளும் ஒரு விதமாக இருந்தால் நீங்கள் அதை எப்படி கரெக்டாக கொண்டு வரீங்கங்கிறதுலையும் ஒரு டேஸ்ட் இருக்குங்க. எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணுவோம், ஆனால் அதை கரெக்டாக ப்ராப்பராக வதக்காமல் விட்டால் அது டேஸ்ட் மாறிடுங்க. இதுக்கு தாளிப்புக்கு தேவையானது என்னென்னா கொஞ்சமாக கடுகு, கடலைப்பருப்பு, வெள்ளை உளுத்தம்பருப்பு. சட்னி தாளிக்கிறதுக்குனே தனியாக உளுத்தம்பருப்பு இருக்குது. நான் வந்து உருட்டு உளுந்துன்னு சொல்லுவாங்க, ஒயிட் கலரு, அதை தான் இப்போ எடுத்துருக்கிறேன். அது தீந்துருச்சு. ஸோ இதுதான் இருக்குதுன்னு அதனால் இதை மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் இதுவும் போடலாம் அதுவும் போடலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு சின்ன கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பும் உளுந்தப்பருப்பும் நான் சேர்த்துக்கிறேன், ஒரு ஸ்பூனு. இதெல்லாம் வந்து செம்ம டேஸ்ட்டு கொடுக்குங்க சட்னிக்கு. இதோட மெயின் சட்னி அரைக்கிறத விட அதோட தாளிப்பு தான் அதுக்கு முக்கியமே. அதனால் நீங்கள் இதை வந்து ப்ராப்பராக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் இந்த கருவேப்பிலை வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க, கடிக்கும்போது மொறுமொறுன்னு இருக்கணும். அதுதான் இதோட டேஸ்ட்டே. அந்த மாதிரி செய்யுங்க. சட்னி எடுத்து ஒரு சிலர் இதுக்குள்ளேயே ஊற்றிடுவீங்க ஹீட்டாக இருக்கும்போது. ஆனால் அந்த மாதிரி ஊற்றாமல் என்ன பண்ணணும்னா தனியாக ஆற வச்சு அப்புறம் தான் ஊற்றணும். இப்படியே ஊற்றுனீங்கன்னா அது என்ன ஆகும்னா திரியாக போன மாதிரி ஆயிரும். அதாவது பால் எப்படி நம்ம ஆற்றும் போது கரும்பு சர்க்கரை போட்டோன்னா பால் கெட்டு போன மாதிரி ஆகுதோ அதே மாதிரி தான் தேங்காய் சட்னியும் அந்த மாதிரி ஆயிருங்க. அந்த மாதிரி தப்பு பண்ணிடாதீங்க. நீங்கள் வேறு ஏதாவது கண்டெய்னர்லையோ இல்லை வேறு ஏதாவதுல தான் நீங்கள் ஊற்றிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த தாளிப்பு இது பண்ணுறதுக்குள்ளே ஊற்றி கொதிக்க வைக்கிறதான் ஒரு சிலர் பண்ணுறீங்க, ஆனால் அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா தான் அதில் நீங்கள் ஆட் பண்ணணும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வறுத்துருக்கேன் அப்படின்னு. ரொம்ப கருகவும் விட்டுறக்கூடாது, ரொம்ப ஒரு மாதிரியாகவும் ஆயிடக்கூடாது, பொன்னிறமாக வந்தால் போதுங்க. இந்த ஒரு சிலர் இப்படி ஊற்றும்போது சொரன்னு சவுண்டு வரும், ஆனால் அந்த மாதிரி வரக்கூடாதுங்க. அது